அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் சுரேஷ் தலைவை அடுத்து ஆதாரத்துடன் சிக்குகிறாரா கோட்டபாய ராஜபக்ஷ? 240 ஈரானிய கடற்படையினரை தாயகத்திற்கு அனுப்பி வைத்த இலங்கையர்கள். அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான தகவல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பெயரில் பாரிய நிதி மோசடி. இலங்கைக்கான ஆதரவு ஐக்கிய நாடுகள் சபையின் உறுதிமொழி. அரசு அலுவலகங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. விடுமுறை நிறைவு, கொழும்பிற்கு திரும்புவோருக்காக விசேட போக்குவரத்து சேவைகள். மின்னலுக்கான எச்சரிக்கை அறிவிப்பு. வெவ்வேறு பகுதிகளில் பதிவான 2 கொலைகள். 19 மாவட்டங்களில் கடும் வெப்பம், அம்பர் நிற எச்சரிக்கை விடுப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சிரேஷ்ட நீதிபதி ஜனத் சில்வா வெளியிட்ட அறிக்கையை சில காலம் மறைத்து வைத்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்பு ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையை மறைத்து வைத்திருந்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார். கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவினால் மறைக்கப்பட்ட அறிக்கையை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கி விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிக்கையில் பல உண்மைகள் மற்றும் துல்லியமான தகவல்கள் இருப்பதை அறிந்து கொண்டதை அடுத்தே அனுர விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் விரைவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி மற்றும் அவருக்கு உதவியர்கள் யார் என்பதை மக்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். வெலிசர மற்றும் ஹொக்கல தடுப்பு முகாம்களில் தங்கியிருந்த 240 ஈரானிய கடற்படையினர் ஒரு விசேட விமானம் மூலம் இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றனர். இலங்கை கடற்படையினருக்கு அப்பால் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கடற்படை கப்பலான ஐரிஸ் பேனாவிலிருந்து மீட்கப்பட்ட 32 ஈரானியர்கள் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுடன் இலங்கையில் தங்கியிருந்த ஈரானிய கடற்படையின் ஐரிஷ் புஷர் கப்பலை சேர்ந்த 208 ஈரானியர்களும் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். துருக்கிக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் இவர்கள் அனைவரும் ஈரானுக்கு புறப்பட்டதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தகவல்களை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜயசேகர வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் மனிதாபிமான ஒத்துழைப்புடன் சர்வதேச நெறிமுறைகளுக்கு அமைவாக இந்த தாயகம் அனுப்பும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள் இன்றிலிருந்து வழமை போன்று இயங்கும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய தினங்களில் பொது விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இதன்படி அரச ஊழியர்களுக்கான புத்தாண்டு விடுமுறை மேற்குறிப்பிட்ட 2 தினங்கள் மாத்திரமே ஆகும். எனவே இன்று அரசு அலுவலகங்களின் அனைத்து பணிகளும் வழமை போல இயங்கும். இந்த நிலையில் புத்தாண்டு காரணமாக தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்ற பயணிகள் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இன்று முதல் பேருந்துகள் அதிகளவில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதற்குரிய தேவையான அறிவுறுத்தல்கள் அனைத்தும் மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் செயல் திட்ட பணிப்பாளர் ஷெரீன் அத்துகோரல தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இன்று ஒரு வழக்கமான அலுவலக நாள் என்பதால் அலுவலக தொடர்ந்து சேவைகள் வழக்கம் போல் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவையில் அடிப்படையில் உரிய தொடர்ந்துகள் சேவையில் சேர்க்கப்படும் என்று இலங்கை தொடர்ந்து திணைக்களத்தின் போக்குவரத்து கண்காணிப்பாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இணையதளங்கள் ஊடாக பொதுமக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அண்மையில் விடயங்களை சமர்ப்பித்தனர். பாதிக்கப்பட்ட இருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
அதற்கமைய பமுனுகம பகுதியை சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடவத்த பகுதியை சேர்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 3.5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் இவ்வாறான போலி இணையதளம் மூலம் திருடப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் இந்த திட்டமிட்ட குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலான தகவல்களை உடனுக்குடன் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினூடாக இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என உயர்ஸ்தானிகர் வால்கர் டேர்க் உறுதியளித்துள்ளார். ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவரும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியுமான சுமித் தசநாயக்கவிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தூதுவரும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியுமான சுமித் தசநாயக்க ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டேர்க்கை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் அண்மை கால முன்னேற்றங்கள் தொடர்பில் உயர்ஸ்தானிகருக்கு விளக்கம் அளித்த நிரந்தர வதிவிட பிரதிநிதி தசநாயக்க இருதரப்பு நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடினார். அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஆகியவற்றுடன் இலங்கை தொடர்ந்து பேணி வரும் ஒத்துழைப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டையும் தசநாயக்க மீள உறுதிப்படுத்தினார். அதேவேளை இலங்கையின் ஒத்துழைப்பு தொடர்பில் பாராட்டை வெளிப்படுத்திய உயர்ஸ்தானிகர் வால்கர் டேர்க் தமது அலுவலகத்தின் ஊடாக இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களும் அலுவலகங்களும் இன்று முதல் ஏப்ரல் 17 வரை வழக்கம் போல் செயற்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. முன்னதாக எரிபொருளை சேமிக்கும் ஒரு நடவடிக்கையாக இந்த 3 நாட்களிலும் அரசு பணிகளை இணையவழி மூலம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பொதுமக்களின் தேவைகளை திறம்பட பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் அரசு அலுவலகங்களை வழக்கமான செயற்பாடுகளுக்காக திறந்து வைக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பாடசாலைகள் மற்றும் பொது அலுவலகங்களுக்கான புதன்கிழமை விசேட விடுமுறையை அரசாங்கம் முன்னதாக ரத்து செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக தமது சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு மற்றும் பிரதான நகரங்களுக்கு திரும்புவதற்கான விசேட பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து துறையினர் அறிவித்துள்ளனர். அதன்படி பயணிகளின் தேவைக்கேற்ப தூர இடங்களுக்கான பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வழமையான நேர அட்டவணையின்படி பேருந்து சேவைகள் இடம்பெறும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை முடிந்து மக்கள் மீண்டும் கொழும்பு முதல் மற்றும் பிரதான நகரங்களுக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் 16 முதல் 21 வரை விசேட பேருந்துகள் நாடு முழுவதும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, அனுராதபுரம், குருநாகல் மாவட்டங்களிலும் கடுமையான மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரையில் அமலில் இருக்கும். அதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது குறிப்பிட்ட சில பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் 2 கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன்படி வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெட்டலகம பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். பெண்ணின் நிலை தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது காதலனுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையே கொலைக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பயாகல விகாரந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் தடியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். மதுபான விருந்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதை அடுத்தே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 19 மாவட்டங்களில் இன்று புதன்கிழமை வெப்பச்சுட்டன் சாதாரணமாக உணரப்படும் வெப்பநிலையை விட அதிகரித்து காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அம்பர் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கையில் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல், தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டமும் இந்த வெப்ப எச்சரிக்கைக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவானது காற்றின் ஈரப்பதம் மற்றும் நிலவும் வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகையில் இன்று பல இடங்களில் இது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுகாதார அமைச்சுடன் இணைந்த வளிமண்டலவியல் திணைக்களம் பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க அடிக்கடி போதிய அளவு நீர் அருந்த வேண்டும். வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அவ்வப்போது நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும். கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படும் வெளிப்புற வேலைகளை குறைத்துக் கொள்ளவும். நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் உடல்நல குறைபாடுள்ளவர்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளை மூடிய வாகனங்களுக்குள் தனியாக விட்டு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க மெல்லிய மற்றும் வெளிர் நிறத்திலான ஆடைகளை அணிய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகளின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.